ஓம் முருகா சேனல்லேருந்து பேசுகிறேன். சிறுதானியம் எப்படி பொங்கல் செய்யலாம் பார்க்கலாம். ஒரு டம்ளர் சிறுதானியம், அரை டம்ளர் சிறுபருப்பு, எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம், இப்போ மிளகு, சீரகம், இஞ்சி தூள் நல்லா வதக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணி கொதிக்குது. இப்போ போட்டுக்கலாம். இப்போ சிறுதானிய பொங்கல் ரெடி. இப்போ நல்லா தண்ணியாக செஞ்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சட்னி பண்ணியிருக்கேன். சாம்பாரும் செய்யலாம். நான் சட்னி பண்ணியிருக்கேன். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இது இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.